நானும் மதுரக்காரன் தான்டா. வாய்ஸ் ஆஃப் ஆடியன்ஸ் ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். நமஸ்கார். எல்லா லாங்குவேஜ்லயும் சொல்லிடுவோம். எதுக்கு அவருமா மொழியை வச்சு இவனுக்கு வந்து தமிழ்ல தான் சொன்னானுங்க, கன்னடத்துல சொல்ல, மலையாளத்துல சொல்ல அப்படின்லாம் சொல்லுவாங்க. எதுக்கு எடுத்துட்டே பெரிய பிரச்சனைகள் வேணாம், பெரிய பிரச்சனை வேணாமா? சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து வாங்க. சரி, ஓகே. தெரியல, வெளியில வந்து நம்மளுடைய கூட்டணி இருக்குல்ல, அது வந்து வெற்றி கூட்டணி. இதே மாதிரியே வந்து இன்னொரு கூட்டணியும் வந்து வெற்றி கூட்டணி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. யாரு? திமுகவோட பொதுக்குழுல வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சூழலை நாங்க தான்டா ஜெயிப்போம், 200 இதுலயும் நாங்க தான் ஜெயிப்போம், 240 நாங்க தான் ஜெயிப்போம் அப்படின்னு ஒரு சிஎம் சொல்லியிருக்காரு. இதுக்கு அப்புறம் என்னென்ன பிரச்சனைகள் நடந்துச்சு சொல்லுங்க, அதுதானே கேட்க வந்திருக்கோம். அவர் அது மட்டும் சொல்லாம எல்லாத்தையும் கோமாளிகளா, எல்லாத்தையும் கோமாளிகளா, கோமாளித்தனம் பண்றவங்களா கோமாளிலான்னு இருக்காரு. ஆமா, கோமாளித்தனம் பண்ணவங்க கோமாளி தான் சொல்லுவாங்க. கோமாளி யார் அந்த கோமாளி? இருங்க ப்ரோ, இருங்க. ஏன் இவ்வளவு ஆர்வம்? கோமாளிகள் யார் யாருன்னு பார்த்தா, இதுக்கு யார் யாரெல்லாம் வந்து பதில் பேசியிருக்காங்களோ அவங்களதான் கோமாளிகளை எடுத்துக்கிறதா? எப்படி எடுத்துக்கலாம்? சரி, நம்ம மேட்ரிக்கே வருவோம். யார் யார் பேச்சு யாரெல்லாம் வந்து ட்ரிகர் ஆக்கியிருக்கோ அவங்க எல்லாம் தான் கோமாளி. யார் யாருங்கிறத பார்ப்போம். டக்குன்னு வந்து பிரதீப் ரங்கனா நான் தான்டா கோமாளி அப்படின்ற மாதிரி. முதல்ல தலைவா ஃபர்ஸ்ட்ல வரும். தமிழிசை அவங்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடி இருக்காங்க. ஆமா, பிறந்த நாள்ல வந்து நான் வந்து என்னுடைய வீட்டுல, நான் கவர்னர் மாளிகையில எப்படி இருந்தேன் தெரியுமா? எங்க ஊர்ல எங்க வீட்டுல நான் எப்படி என்ன வளர்த்தாங்க தெரியுமா? இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. இங்க வந்து நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிருக்காங்க. நல்லா இருக்காங்க. இதெல்லாம் பேசி விட்டு கடைசியா வந்து இப்படி போற போக்குல அவர் வந்து கோமாளிகளுக்கு நாங்கள் பதில் சொல்ல விரும்பவில்லை, கோமாளிகளுக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொன்னதை போயிட்டு அதான் பிறந்தநாள் கொண்டாடத்தப்ப இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஞானசேகரன் அண்ணா யூனிவர்சிட்டி வழக்குக்கு ஆமா தண்டனை கொடுத்திருக்காங்க. 30 வருஷம் வந்து ஆயுள் தண்டனை, ஒரு 7-8 தண்டனை பிரிச்சு நீ வந்து இது பண்ணதுக்கு இந்த தப்பு அப்படி மொத்தமா கொட்டினா வந்து 30 வருஷம் நீ உள்ளதான்ப்பா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தண்டனை கொடுத்திருக்காங்க. ஒரு 8 தண்டனை கொடுத்து 8 தண்டனைக்கு மேல வேணாம், இது எதுக்கு மொத்தமா 30 வருஷத்தை வச்சுக்கோ சொல்லி 30 வருஷம் ஆயுள் தண்டனை கொடுத்ததுக்கு முக்காவாசி அரசியல் தலைவர்கள் பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா 150 நாள்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 5 மாசத்துலயே வந்து தண்டனை பிக்ஸ் ஆயிருக்கு. இது வந்து ரொம்பவே பெரிய விஷயம் தான். ஆனாலும் வந்து பத்தாம எதிர்கட்சிகள் அப்படி இந்த கேஸுக்கு யாரெல்லாம் வந்து எதிர்ப்பா பேசுறாங்களா? எதிர்கட்சிக்கு தானே மெயினா என்ன பஞ்சாயத்து சொல்றாங்கன்னா, நீங்க வந்து இவ்வளவு வேகம் வாங்கலைனாலும் வைக்கிறாங்க, வாங்கினாலும் திட்டுறாங்க. இப்ப 150 நாள்ல வந்து இந்த கேஸை முடிச்சு கொடுத்ததுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு பஞ்சாயத்து இருக்கு, அதை மறைக்கிறதுக்கு தான் இப்படி வேகமா இவங்க கேஸை முடிச்சு தராங்கன்னா அப்ப இவங்களுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு எல்லா பேரும் தெளிவா. இந்த கேஸ் ஆரம்பிக்கும் போது பார்த்தனா சீக்கிரமா வந்து கைது பண்ணுங்க, உண்மை குற்றவாளி யாரு, சீக்கிரமா தண்டனை வாங்கி தரணும் இப்படிலாம் சொன்னாங்க. நீதிபதி கொடுத்ததை வந்து சீக்கிரமா கொடுத்ததுக்கு இதுக்கு வந்து உள்ளர்த்தெல்லாம் வந்து தீர்ப்பை வந்து நீங்க எப்படி வந்து உள்ளர்த்த கற்பிக்க முடியும்? தப்பு இல்லையா அது? எனக்கு இது சொல்லும் போது நம்ம தமிழக முதல்வர் ஒரு ஸ்டேஜ்ல வந்து பேசியிருப்பாரு, மத்தளத்துக்கு 2 பக்கம் அடி போல, அந்த மாதிரிதான் கொடுத்தாலும் திட்டுறாங்க, குடுக்கலாம் திட்டுறாங்க. இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது ஒரு போன் வந்ததாகவும் அது சார் யாரு அப்படிங்கறத வச்சு கிளப்பினாங்க. இந்த பிரச்சனை அன்னைக்கு ஃபிளைட் மோட்ல இருந்துச்சு. இதுக்கு எல்லாத்தையும் டீடைல்டா ஒரு முக்கியமான ஒரு விளக்கம் கொடுத்தாச்சு. கொடுத்தது பின்னாடியும் இவங்களுக்கு வேற வேலை இல்லாம யார் அந்த சாரு அப்படின்னு இன்னும் வந்துட்டு இப்ப அண்ணாமலை முடிவா என்ன சொல்றாங்க, இந்த பிரச்சனையை ஒருத்தனை கண்டுபிடிச்சு இவ்வளவுண்டு இப்ப அமைச்சரை கூட விசாரிங்க முடியல. இவங்க எல்லாம் எவ்வளவு பேத்து கூட போட்டோ எடுத்திருக்காங்க. என்ன ஒருத்தர் வந்து அமைச்சரா இருக்காங்க அப்படின்னா அவர் எங்க போனாலுமே வந்து அவங்க கூட போட்டோ எடுக்கிறதுக்கு பெரும்பாலான பேர் வந்து விரும்புவாங்க. ஒரு ஃபேம்ல இருக்கிற கூட வந்து ஒருத்தங்க வந்து போட்டோ எடுத்துக்க போனோம் அப்படின்னா ஃபேம்ல இருக்கிற வந்து நீ வந்து என் கூட போட்டோ எடுக்கணும் வந்து உன்னோட ஆதார் கார்டு, நீ வந்து எந்த விதமான கேஸ் உன் மேல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மீன் மச்சலா இருக்காங்க செக் பண்ணிட்டுலாம் வர மாட்டாங்க. சரி, ஏதோ பிரியப்படுறா வாப்பா எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ போஸ்ட் கொடுத்து அனுப்பிச்சு விடுவாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு பார்த்தா வந்து இந்த கேட்டார்ல யார் அந்த சார், அவர் கூட எத்தனை பேர் எத்தனை விதமா போட்டோ எடுத்திருக்காங்க தெரியுமா? அதெல்லாம் ஒரு 5-6 பஞ்சாயத்தே இருக்கு. பெரிய பாலியல் குற்ற வழக்குல எடுத்தவங்க எல்லாம் போட்டோ பேனர் எல்லாம் போட்டு எங்க அண்ணன் போட்டு கீழே வணக்கம் சொல்ற போட்டோ எல்லாம் இருக்குன்னு வைங்களேன். இருக்கா? இருக்கு தலைவா. அதான் வந்துட்டு இவங்க வந்து இப்ப இவங்க நாட்டுல என்ன பிரச்சனை, கிரைம இவங்க முடிச்சு தரணுமா இல்ல கிரைம வளர்த்துக்கிட்டே இருக்கணுமா? எடப்பாடி எல்லாம் 5 வருஷம் ஒரு கேஸ முடிக்கல, பொள்ளாச்சி வழக்கெல்லாம் இப்பதான் முடிச்சாங்க. இப்ப இவங்க ஆட்சியில் நடந்த பிரச்சனைய 4 வருஷம் கழிச்சு முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இவங்க அதுக்கெல்லாம் கண்டுக்க கூட இல்ல. ஏன்னா முக்காவாசி பேர் அதுல அதிமுக காரங்க. ஓ அப்படியா? ஏங்க கொடநாடோட கொலை கொள்ளை வழக்குல வந்து இன்னொரு தீர்ப்பே வழங்கலங்க, அப்படியே போய்கிட்டே இருக்குது. அதான் ஃபுல்லாத்தையும் அங்க கொண்டு போய் ஒப்படைச்சிட்டாங்க. சாவி போட்டெல்லாம் ஒப்படைச்சு பத்திரமா பாத்து. சார் நான் தானே அந்த சார், இதுல எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க, நீங்க எப்பப்பெல்லாம் கூட்டணி கூப்பிடுறீங்களோ அப்பப்பெல்லாம் வந்து வரிசையில வந்து நிப்ப அப்படின்ற அளவுக்கு டீல் போட்டு வந்திருக்காரு. இப்ப 10வது விஜய் அண்ணா வேற மிரட்டிட்டு இருக்காங்க. அப்படியா? விஜய் அண்ணாவை வேற மிரட்டிட்டு இருக்காங்க. எல் முருகன் வேற என்னங்கிறாரு, நாங்க தமிழ்நாட்டுக்கு அவ்வளவு நிதி கொடுக்குறோம், நிர்மலா சீதாராமன் அவ்வளவு ஹெல்ப் பண்றாரு, அப்படி இவங்க எல்லாம் தமிழ்நாட்டுல உங்களை அப்புறம் ஏமாத்துறாங்க, இந்த ஒன்றிணையும் கூட்டணியில இதெல்லாம் தேவையா அது இதுன்னு போட்டு எல் முருகன் அவருடைய பங்குக்கு அங்கிட்டு இது பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, அதாவது 4000 கோடி ரூபாய் வந்து கல்விக்கே அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு தரணும், இன்னும் தரலையாம். வேணாங்க, நம்ம சொல்லல, ஸ்ட்ராட்டஜிக்கு சொல்லுது. படிச்சு என்ன பண்ண போறோம் நம்ம?
என்ன அப்பதான் ஆமா எதுக்குங்க உத்தரப்பிரதேச மாதிரி எல்லாரும் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். வேலைக்கு போயிட்டு வேலைக்கு ஆள் இல்ல, அப்புறம் யாரு வேலை எல்லாம் பாக்குறது மாதிரி மருத்துவத்தை படிச்சுக்கிட்டு எதுக்கு இதெல்லாம்? மருத்துவம் மட்டும் தான் படிப்பீங்களா, வேற படிக்க மாட்டீங்களா? ஏங்க நீங்க என்னங்க படிக்கிறீங்க? உங்க அப்பா வந்து உங்களை வந்து இந்த இடத்துல நிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு. எங்க அப்பா வந்து நீங்க என்ன சொன்னீங்க? எனக்கு வந்து காலேஜ் எல்லாம் படிக்க விருப்பம்ல, நான் வந்து நடிக்கவே வரேன் 12th அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மட்டும் நைஸா உங்களுக்கு பிடிச்சது வரீங்க. எங்க வீட்டு பிள்ளைங்க வந்து படிக்கணும்னா அதுக்கு 12th நிப்பாட்டிட்டாங்க எங்களை. படிப்பு இப்ப தேவைதான். ஆமாங்க தேவைதான். ஆனா காசு தரணும்ல, தரமாட்டாங்க. ஆனா வந்து 11 லட்சம் கோடி ஒதுக்குனதா வந்து எல்முருகன் சொல்லிட்டு இருக்காரு. அது எங்க ஒதுக்குனாங்க தெரியல. ஆனா தரமாட்டாங்க. எல்லாத்தையும் ஒதுக்கி அவங்க ஒதுக்கிப்பாங்க. கடந்த 10 வருஷத்துல தந்திருக்காங்களா, எப்ப தந்திருக்காங்கன்னு தெரியல. அதெல்லாம் படிக்கணும்ல, கேக்குறது கூட இருக்கணும். கேக்குறது கூட இருக்கணும். ஆமா, காசு வந்து ஒதுக்கிருக்கீங்களே தரீங்களா, எப்ப தருவீங்க அப்படின்லாம். அது நான் எப்படி இவங்க ஆளுங்கட்சிக்காரன் கேட்கணுமா? ஆமா, அப்ப யாரு ஆட்சியில எல்லாம் கேட்டுதாங்க இருக்காங்க, நீங்க காசு தர மாட்டாங்க. இப்ப இல்லைங்க, இதுக்கு முன்னாடிங்க. சரி, திருப்பி வந்து நீங்க என்ன இதையே சொல்லிட்டு இருக்கீங்க? இப்பதான் வந்து கேள்வி கேக்குறது அவங்க ஆட்சி தானுங்க. அவங்க எதுக்கு அவங்க ஆட்சிக்குள்ள அவங்க பேசிக்குவாங்க. அப்படி ஒரு ஓகே. இவ்வளவு கஷ்டப்பட்டு பேசிக்கிறது உங்களுக்கு புரியுமானே தெரியாது. ரைட், ஓகே. நயினார் நாகேந்திரனும் வந்து இந்த பிரச்சனைக்கெல்லாம் வந்து இந்த கேஸுக்கு, ஞானசேகரன் கேஸுக்கு வாழ்த்துக்கள்லாம் சொல்லிட்டு, ஆனா அதுக்குள்ள இன்னும் நிறைய பெரிய பெரிய குற்றவாளிகள்லாம் இருக்காங்க. பல நாடுகள்லாம் சம்பந்தப்பட்டிருக்க அளவுக்கு, மிஷன் இம்பாசிபிள் அளவுக்கு சொல்லிட்டு யாரையோ காப்பாத்துறதுக்காண்டி இவனுங்க அதிமுக பஞ்சாயத்துல எல்லாம் மாட்டின 10 பேத்துல 8 பேர் வந்து அதிமுக பொள்ளாச்சி வழக்குல பச்சையாவே சொன்னாங்க. இன்னைக்கு இவங்க வந்துட்டு என்னங்கிறாங்க, யாரோ ஒரு சார் வந்து மறைக்கிறாங்க, அவன் என்கிட்ட ஞானசேகரன் இது யாரா போன்ல பேசி தொலைஞ்ச, இல்ல விஜய் கூட கூட்டணியா அப்படின்னு கேட்டதுக்கு நயினார் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, இப்போதைக்கு கூட்டணி இல்ல, கடைசி நேரத்துல அவர்கிட்டயும் ஒரு ஏடி பஞ்சாயத்து இருக்கு, அதையும் அத வந்து நாங்க அந்த வந்து லைட்டா போட்டு ஓரளவுக்கு சீட்டை லைட்டா போட்டு மிரட்டிடுவோம். அப்படியும் இல்லனா வந்து ஓட்ட பிரிக்க நீங்க விஜய் வாய்ஸ்ல சொல்லுங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க. அப்படிலாம் முடியாதுங்கண்ணா, நம்மள யாரும் மிரட்ட முடியாது. தனி பார்த்தாச்சு தனி காடு பலது பார்த்தாச்சு, தனி நாடு தனி காடு, தனியா நின்று ஆதவர்ஜுனா ஏதோ வருது சொல்லுங்க, தனியா காடு தனியா. நீங்க அந்த மாதிரி போறீங்க. ஆதவர்ஜுனா புசியானந்தை வைத்து அவர் வெற்றி கூட்டணி நிறுவுவார்னு நினைக்கிறோம். ரைட், விஜய் நான் மிரட்டுறதுக்கு ரெடியா இருப்பாங்க போல. எலெக்ஷன் நெருங்க விஜயும் வந்துருவாருன்னு நினைக்கிறேன் இந்த இதுல. என் தலைவா, என் தலைவனை இட்டு போறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. நீ என்ன கூட்டணிக்கு அசால்ட்டா இட்டு வந்துட முடியுமா? இதெல்லாம் முடியாது. எதுக்கு இட்டு போகணும், வீட்லயே வச்சுக்கோங்க, பனையூர்லயே வச்சுக்கோங்க, எதுக்கு இட்டு வரீங்க, வச்சுக்கோங்க தலைவனை. இதுல டிஎம்கேல வந்து அமைச்சர் ரகுபதி வந்து இல்லாத விஷயங்களை ஃபுல்லா கிரியேட் பண்ணி எடப்பாடி பேசிக்கிட்டு இருக்காரு. எடப்பாடிக்கு இதே வேலையா போச்சு, இல்லாத விஷயத்த பேசாத எடப்பாடி, ஒரு விஷயம் நாங்களா நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கோம் விடு எடப்பாடிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. திரும்ப நமக்கும் கர்நாடகாவுக்கு சண்டை வர அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. தலைவா, இதுல வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்க தான் தலைவா பிரச்சனை. வாய சும்மா நம்ம சொல்லிட்டீங்க, வாயை வச்சுட்டு சும்மா இருக்கிறதுக்கு என்ன? தாய் மொழினால வந்து மொழி என்றாலே அதற்கு ஒரு தாய் இருக்கும். தாய் என்றாலே தாய்க்கு ஒரு தாய் இருக்கும். உங்களுக்கு தாய் இருப்பார்கள், எனக்கு ஒரு தாய் இருப்பார்கள். தாய்மொழி தமிழ் என்னென்னமோ சொன்னீங்களேங்க, அதான் மூத்த மொழின்னு சொல்லி விட்டு ஒரே பிரச்சனையா போயிட்டு இருக்காங்க. ஆமாங்க, நம்மளுடைய மொழி எது? நமக்கு தமிழ் தான். தமிழ் உங்களுக்கு என்ன மொழி? தமிழ் மொழி எனக்கு தாய்மொழி. எத்தனை தாய்? ஓகே, ரைட், ஓகே. இந்த மாதிரிதான் தலைவா. ஒண்ணும் இல்ல, அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து கன்னட மொழிக்கும் வந்து தாய்மொழி வந்து தமிழ் தான் அப்படின்ற மாதிரி. மூத்த மொழி. ஓகே, மூத்த மொழி அப்படின்ற மாதிரி தமிழ்ல இருந்து கன்னடம் வந்துச்சு, அதுல இருந்து இதெல்லாம் சகஜம். எல்லா ஊருக்காரனும் வந்து ஒரு எல்லா ஊருக்காரனும் என் மொழியில இருந்து அது வந்துச்சு சொல்றதுதான். அந்த மாதிரி அவங்கவுங்க ஊரோட பெருமையா அவங்கவுங்க பேசுவாங்க. ஓகேவா? இது வந்து எங்களோட மொழியை வந்து நீ எப்படி கிண்டல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்படி மாట్లాடுது அப்படின்ற மாதிரி கன்னடத்துல வந்து மாట్లాடு எப்படி நீ இதுல கன்னடத்துல மாட்டின. ரைட், ஓகே. இது இல்லாம வந்து கமல்கிட்ட வந்து கமல் வந்து மன்னிப்பு கேட்க மறுப்பு. தலைவா இரு தலைவா, கமல் வந்து கம்மல்னு வருது. கமல் வந்து மன்னிப்பு யாருக்கு வாங்கி கொடுத்தீங்க? இருமா இந்த யாரு கமல் வாங்கி கொடுத்தீங்க? இல்லப்பா, மன்னிப்பு கேட்க மறுப்பு. ஹைகோர்ட்ல இருந்து வேற சொல்லிருக்காங்க வந்து மன்னிப்பு கேட்டு போ அப்படின்ட்டு. கோர்ட்ல வந்து மன்னிப்புலாம் கூட கேட்க சாரி, இவர் வந்து ஒரு நல்ல நாளா பார்த்து சாரி சொல்லுவோங்கிற மாதிரி சொல்லிருக்காரு. பத்தாவதுக்கு இன்னொரு தமிழ் புலவன்ட்ட போய் இந்த பஞ்சாயத்து வச்சு சீமான் மாதிரி ஆட்கள்கிட்ட, இந்த சமூகத்துல இருக்க பெரிய பெரிய சினிமா ஓரியன்ட் ஆளுங்க, அரசியல் ஓரியன்ட் போய் இந்த பஞ்சாயத்தை வச்சு இன்னைக்கு ஒரு பெரிய பேசும் பொருளா இருக்கு. சீமான் பேசுறது பாத்தீங்களா நீங்க? உங்களுக்கு பிடித்தது ஏதாவது சொல்லுங்க, நேர் விருப்பம். அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, திராவிட மொழியில வந்து மூத்த மொழி வந்து தமிழ் மொழி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து திராவிடமே எங்களுக்கு வேணாம், தமிழ் மட்டும் தான் முக்கியம், திராவிடன்னு ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி அவர் தெலுங்கா கன்னடமா அவரே என்ன சொல்லுவாங்க. அவரே வந்து சரி, ரைட், ஓகே. எதுக்கு சப்போர்ட் பண்றாரு? அவர் வந்து சும்மா இல்லாம வழக்கம் போல பாலில் இருந்து தான் தயிர் வரும், தயிருக்கு அப்புறம் கடைஞ்ச நெய் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. தமிழும் சமஸ்கிருதம் சேர்ந்ததுதான் கர்நாடகா. என்னென்னமோ சொல்லி எங்க கமல் எதற்கு மன்னிப்பு கேட்கணும்? அவங்க ஊர் சைட்ல இருக்கக்கூடிய சிஎம், டெப்டி சிஎம்லாம் வந்து கமல் வந்து இதுக்கு வந்து மன்னிப்பு கேட்கணும். அவர் வந்து என்னதான் இருந்தாலும் இந்த விஷயத்துல வந்து இவ்வளவு விடாப்பிடியா இருக்க கூடாது, கொஞ்சம் வந்து சாரி வந்து சொல்லிதான் ஆகணும். அவர் சொல்லுவாரு, நல்ல சாரி
சொல்லுவார் அப்படின்ற மாதிரி. அப்படி இல்லைன்னா வந்து இங்க பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 50,000 பேர் வந்து இங்க தமிழ்நாட்டுல இருந்து கர்நாடகா வந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து போராட்டமா இருக்கு, வழக்கம்போல பார்டர்ல சண்டை போட்டு கலவரமா மாறிடக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு டோன் எடுத்திருக்காரு. ஓசூருக்கும் அங்க இதுக்கும் நடுவுல சூளகிரிக்கு நடுவுல அடிச்சுக்குவாங்க. எனக்கு தெரியும், நான் பாத்திருக்கேன். அடிச்சுக்குவாங்க, விட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க யாருமே இது பண்றல, இவங்களாவே கிளப்புறாங்களா அப்படின்ற அளவுக்கு டவுட் இருக்கு. கிளப்புறாங்க. எனக்கு என்ன டவுட்டுங்க, இப்போ நம்ம ஆளு கமலஹாசன் இருக்காருல்ல, அவர் வந்து மன்னிப்பு கேட்க மாட்டாரு. ஓகேவா, மன்னிப்பு கேட்டா அந்த மன்னிப்பு இவங்களுக்கு புரியுமா அப்படின்றதே பெரிய விஷயமா இருக்கும். அவர் நாங்க மன்னிப்பு கேட்க சொல்றோம். மன்னிப்பு புரிய வைக்கிறது உங்களுக்கு எவ்வளவு நாள் ஆகும் தெரியுமா? எவ்வளவு நாள் ஆகும்? 2-3 நாள் ஆகும். எங்களுக்கு பழகிடுச்சு, அவர் என்ன பேசினாலும் ஓகே இதுதான் சொல்லுவாருன்னு சாரி அத சொல்றதுக்கு நாங்க எவ்வளவு எழுப்பு எஸ் என்ற வார்த்தை எங்க இருந்து வந்தது? ஆறுக்கு அப்புறம் வந்துச்சு பாரு. ரைட், ஓகே. அவர் என்ன மன்னிப்பு கேட்கலாமா? இது என்ன இவங்க வந்து தேசிய குரல், உரிமை குரல், தமிழ் குரல்ன்றாங்க. இதெல்லாம் வந்து மொழி ஆராய்ச்சி பண்ணுவாருங்களா, அவங்க எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணி எது மூத்த மொழி எது வந்து இளைய மொழி இல்லையா அப்படின்ற அவங்க போட்டுக்கிட்டு நமக்கு எதுக்கு இதெல்லாம்? வேற வேலையே இல்லையா? இல்லையே, என்ன அந்த ஊர்ல பியூசியே மாத்தாம இருக்காங்க. சரி என்னமோ ரைட்ரா. இல்ல எனக்கு மிகப்பெரிய டவுட், அதாவது இந்த தமிழ் மொழியை வந்து தாய்மொழி சொன்னதுக்கு நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்களே, உங்க ஊர்ல வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போன ஆட்சி காலத்துல வந்து மும்மொழியை நீங்க எதுக்கு வந்து ஏத்துக்கிட்டீங்க அப்படின்ற கேள்வி வந்து வருது. ரொம்ப நீங்க ரொம்ப பொலிட்டிக்கலா போய். சரி ஓகே, இதெல்லாம் நமக்கு எதுக்கு? நம்ம வந்து இதோட நம்ம வந்து இந்த ஷோ வந்து முடிச்சுக்கலாம். கமலுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி இலவ கூட்டி விட்டீங்க, நல்லபடியா இருங்க. ரைட், ஏதோ போன இடத்துல அவருக்கு வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வாழ்த்து சொல்லணும். அவர் வந்து எம்பி ஆக போறாராம், அதனால வந்து தொலைஞ்சிங்கடா எம்பி கமலஹாசன் அவர்களுக்கு வாழ்த்துக்களோட இந்த ஷோவை வந்து முடிச்சுக்கலாம். நாடாளுமன்றத்துல பூரா சிறப்பா இருக்கும். இனிமேட்டு கேட்ட கேள்விக்கெல்லாம் படம் மாதிரிதான் வேற லெவல்ல பதில் வரும். மக்களுக்காக தான் எல்லாம் பண்ண போறாங்க. பதில் என்ன சார்? நாட்டுக்கு தேவை, அதனால் வந்திருக்கிறேன். சரி ஓகே தெளிவா, நம்ம இதோட வந்து நம்ம ஷோவை முடிச்சுக்கலாம். வீடியோ பார்த்தாங்க, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம வாய்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நானும் மதுரக்காரன் தான்டா.